4 மாச கருவை தான் உங்க வைஃப் அபார்ட் பண்ணிருக்காங்க. நான் செஞ்சது சரிதான்னு உனக்கு தோணவே இல்ல? ஆனாலும் நீ ரொம்ப சீன் போடுற ஜீவா. எனக்கு நீ சப்போர்ட் பண்ணாம இருந்துட்டல்ல. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத பாரு, எங்க அக்கா கால் பண்ணி உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். உங்க அண்ணன் போய் என் தங்கச்சியை பார்த்து பேசுன்னு சொன்னதுனால தான் உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். மத்தபடி உன்னை நான் மன்னிச்சிட்டேன், நீ செஞ்சது சரிதான் சொல்றதுக்காகலாம் நான் இங்க வரல. ஓ, இப்ப கூட நான் பண்ணது சரிதான்னு உனக்கு தோணல இல்ல? ஆமா, தோணல. இனிமே எப்பவும் தோணவும் தோணாது. சி, நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. நீ ஒரு சின்ன டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி தப்புன்றதை தாண்டி என்கிட்ட கன்சல்ட் பண்ணிருக்கணும். நீயும் நானும் மியூச்சுவலா ஒத்துக்கிட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கணும். ஆனா இவ்வளோ பெரிய முடிவை நீ சாதாரணமா எடுத்துட்ட. அசால்ட்டா போய் குழந்தைய தூக்கி போட்டு வந்திருக்க. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. என்னைக்கு நீ என்ன கேட்காம டிசைட் பண்ணியோ அப்பவே உன் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய விஷயத்தை நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. எப்படி மாயா? இன்னும் என்னால அதை நம்பவே முடியல. ஏய், என்ன பேசிக்கிட்டே போற? அப்படி என்ன நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன்? 4 மாசத்துக்கு முன்னாடியே நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? என்ன, எனக்கு எப்படி இது தெரியும்னு பாக்குறியா? டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என் கெரியர் அது இதுன்னு காரணம் சொல்லி என்ன நல்லா ஏமாத்திட்டு இருந்திருக்க. நான் உனக்கு தாலி கட்டும் போதே நீ பிரெக்னண்டா இருந்திருக்க. எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்க. நீ சொல்றதுக்கெல்லாம் நானும் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு இருந்திருக்கேன். ஆனா இனிமே என்னால அப்படி இருக்க முடியாது. ஏய், என்ன? நான் மட்டும் உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலையா? உனக்காக நான் அவ்வளவு பெரிய வெயிட்டை விட்டுட்டு வந்தேன். இங்க வந்து எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? நானும் எல்லாமே உனக்காக தான் செஞ்சேன். மாயா, இப்ப அந்த ஆர்குமெண்ட்லாம் தேவையே இல்லை. சும்மா நீ செஞ்சதை நியாயப்படுத்தாத. என் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சமாவது யோசி. அதேதான் உனக்கும். ஏன் பக்க நியாயத்தை கேட்கவே உனக்கு மனசு இல்லைல்ல? விடு. நீ சொல்றது உனக்கு சரினா, நான் செஞ்சதும் எனக்கு சரிதான். இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். ஜீவா, மாயா கிட்ட பேசுனியா? சரி மது, அப்ப நாங்க கிளம்புறோம். உங்க முகமே சரியில்லை, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. வீட்டுக்கு வந்துட்டு போங்க அத்தை. இல்ல மாப்பிள்ள, வேண்டாம். ஜீவா இங்க இருக்கட்டும். மாயா சரியாகிற வரைக்கும் இவன் அவ கூடவே இருக்கட்டும். நாங்க கிளம்புறோம். அம்மா, என்னம்மா நீயே ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மது, நான் நல்லா தான் இருக்கேன். வரேன் மாப்பிள்ள. சரி அத்தை. வரேன் மது. ஒரு நிமிஷம் இரு. மது, மாப்பிள்ளையும் ஜீவாவையும் பார்த்துக்கமா.
சரிப்பா. அப்ப நாங்க வரோம் மாப்பிள்ள. சரி மாமா. ரேணுகா சரி, வாங்க மாப்பிள்ள. மது இருமா, நாங்க போய்க்கிறோம், வரோம். கௌதம், எனக்கு தெரியும்பா நீ உன் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு. நேத்து நான் அப்படி பேசியிருக்க கூடாது. மாயாவுக்கு இப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அந்த பதட்டத்துல தான் அப்படி பேசிட்டேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காதப்பா, என்ன மன்னிச்சிரு. டே மாப்பு, என் தங்கச்சி ஆரம்பிச்சிட்டா. கௌதம் க்ளீன் போல்ட் ஆயிடுவான் பாரு. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்ட. இல்லப்பா, என்ன நடந்தாலும் நீ உன் தங்கச்சி அம்மா தம்பியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா சூழ்நிலை யார் யாரோ நடந்துக்கிற விதத்தால இப்படியெல்லாம் நடக்குது. என்னைக்குமே நம்ம உறவை மூணாவது மனுஷங்க வந்து கெடுக்கிற மாதிரி இல்லாம நான் பாத்துக்கிறேன் கௌதம், நான் பாத்துக்கிறேன். அத்தை, யார மூணாவது மனுஷங்கன்னு சொல்றீங்க? மது, ஏன் மது இப்ப டென்ஷன் ஆவறீங்க? அவங்க யாரை பத்தி பேசினாங்க? அவங்க யார சொன்னாங்கன்னு அவங்களே சொல்லட்டும். சொல்லுங்க அத்தை, மூணாவது மனுஷங்கன்னு யார சொல்றீங்க? ஐயோ, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி நீ என்கிட்ட சண்டைக்கு வர? சண்டைக்கெல்லாம் எதுவும் வரல, என்னன்னு தான் கேட்டேன். வேண்டாம், நான் எதுவுமே சொல்லல. நான் என் பையன் கிட்ட தான் பேசினேன், அதோட முடிச்சுக்கிறேன். உன்கிட்ட பேசி தேவையில்லாம சண்டை போடலாம் நான் விரும்பல. அப்ப கடைசி வரைக்கும் மதுமிதா கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்ட. பாட்டி ப்ளீஸ் விடுங்க. கௌதம், நீ எப்பவும் உன் தங்கச்சி மேல இதே பாசத்தோட இருக்கணும்பா. அதுதான் பையன் ஆசை. டாக்டர், மாயா எப்படி இருக்கா? ஷீ இஸ் ஆல் ரைட். நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். வாங்க. செக்கு போ. ஜீவா, நீ போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வா, நாங்க பாத்துக்கிறோம். சரிக்கா. போ. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ மாயா. மாயா, டேக் கேர். ஜீவா, பாத்துக்கோ. கௌதம், ரொம்ப டயர்டா இருக்கீங்க, இருங்க நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். மது, ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ் மது. உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க, திடீர்னு பயங்கரமா கோவப்படுறீங்க, ஒரு சமயம் திடீர்னு கண் கலங்குறீங்க. உங்க எமோஷனல் பேக்ட்ராப் ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கு? எஸ், ஒத்துக்கிறேன். எமோஷ்னலி நான் கொஞ்சம் வீக் தான். அதுவும் என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்றுனா நான் ரொம்ப வீக். ஓ, தங்கச்சிக்கு மட்டும் தானா? வைஃப்காக இல்லையா? அப்போ எனக்கும் ஏதாவது நானாதான். அப்படி சொல்லாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் நான் விட மாட்டேன். அப்படி ஏதாவது நடந்துதான் நான் என் அன்பை காமிக்கணும்னு இல்லை. எனக்குள்ள இருக்கிறது எப்பவுமே இருக்கும். இந்த மாதிரி மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். உடனே இதுக்கும் எமோஷனல் ஆகாதீங்க, நான் சும்மா தான் சொன்னேன். சும்மா கூட இப்படி சொல்ல வேண்டாம். ஓகே, சொல்லல போதுமா?
எஸ், தட்ஸ் குட். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்? தங்கச்சி ஒரு தப்பு பண்ணா எவ்வளவு கோவப்படுறீங்கன்னு பார்த்திருக்கேன். அதே நேரத்துல அதே தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எப்படி நீங்க அவளை மன்னிச்சு ஏத்துக்கிறீங்கன்னு பார்த்தேன். அதுக்காக எல்லா நேரத்துலையும் அவ தப்பு பண்ணா நான் மன்னிச்சு ஏத்துக்க மாட்டேங்க. சில விஷயங்கள்ல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உங்க ஸ்ட்ரிக்ட் என்னன்னு எனக்கு தெரியும். ஜீவா, ஜீவா, என்னால எந்திரிக்க முடியல. மாத்திரை சாப்பிடணும். மாத்திரை எடுத்து கொடு. இங்க பாரு, நான் உன்னை பாத்துக்கிறதுக்கு வச்ச நர்ஸ் கிடையாது. எதையுமே கேட்காம கொள்ளாம போய் செஞ்சுக்க தெரிஞ்சவளுக்கு மாத்திரை எடுத்துக்க தெரியாதா? போ, நீயே எடுத்துக்கோ. என்ன ஓவரா பேசுற? ஓவரா பேசாம வேற எப்படி பேசுவாங்க? உனக்கு எனக்கும் நடுவுல இவ்வளவுதான். இனிமே இப்படிதான் இருக்கும். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். நீ உன் கரியரை டெவலப் பண்ண, என்ன வேணா பண்ணு, என்ன விட்டுரு. என்ன மது, காலையிலேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்ட போல இருக்கு. ஆமா பாட்டி. மாயா, ஆ, அண்ணி, இங்க வா. எங்க கிளம்பிட்ட? என்ன அண்ணி புதுசா கேக்குறீங்க? பொட்டிக்கு தான். என்ன விளையாடுறியா? நேத்து வரைக்கும் உனக்காக நாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல அழுதுட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் உனக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்குள்ள வேலைக்கு கிளம்பி போற. ஆமா, ஜீவா எங்க? ஜீவா அப்பவே கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டான். ஜீவா போயிட்டான் சரி, உன்னையும் ஆபீஸ்க்கு போக சொன்னானா என்ன? என்ன அண்ணி, நான் என்ன செஞ்சாலும் ஜீவா சொல்றத கேட்டுதான் செய்யணுமா? ஆபீஸ்க்கு போறது ஒரு குத்தமா? சும்மா அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு ஆளாளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏய், என்ன அவ யாருக்காக சொல்றா? உனக்காக தானே சொல்றா. ரொம்ப தான் அழுத்துக்கிற. ஆபீஸ் எல்லாம் கிடக்கட்டும், போய் ரெஸ்ட் எடு போ. ஆமா மாயா, இந்த நேரத்துல நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நீ எங்கேயும் போக வேண்டாம், சொன்னா கேளு. என்னாச்சு? அண்ணா பாருங்கண்ணா, என்ன ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு அண்ணி சொல்றாங்க. கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க. நேத்து நீ இருந்த நிலைமைக்கு இன்னும் ஒரு மாசத்துக்கு நீ பொட்டிக் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. அண்ணா நீங்களுமா? சொல்றேன்ல, போ, போய் ரெஸ்ட் எடு. மாயா, சாப்பிட்டு போ. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம்.
எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. பசிக்கும் போது அவளே வந்து சாப்பிடுவா. விடுங்க. பாட்டி நீங்க வாங்க சாப்பிடு. ஹலோ. அபிஷேக், எங்க உங்க அம்மாவை காணோம்? அகிலா அத்தை சக்கு கிளப் மெம்பர்ஸோட எஜுகேஷனல் ட்ரிப் போயிருக்காளே, உங்ககிட்ட சொல்லலையா? என்னைக்கு அவ என்ன மதிச்சா? ஆமா, வீட்ல இருக்கிறவங்களையே அவளால எஜுகேட் பண்ண முடியல, அதுக்குள்ள வெளியே எஜுகேட் பண்ண போறா? அவங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தின்னு உங்களுக்கு தெரியாதா? இப்படி தினம் தினம் வெளியே கிளம்பி போயிட்டா ஒரு அம்மாவா இந்த வீட்ல செய்ய வேண்டிய கடமைய யாரா செய்வா? அவ பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, கூட இருந்து கவனிச்சுக்காம இவ ஏன் ட்ரிப்புக்கெல்லாம் போறா? அவ இடத்துல இருந்து அவ பொறுப்பையும் சேர்த்து மதுமிதா கவனிச்சுக்கிறா. என்ன இவ உங்க அம்மாவோட மதுமிதாவை கம்பேர் பண்ற அளவுக்கு வந்துட்டா? டேய், என்ன அகிலா அத்தை? எதுவா இருந்தாலும் சத்தமா சொல்லு, என் காதலையும் கேட்கட்டும். சட்னியில் உப்பு இல்லைன்னு சொன்ன அகிலா அத்தை. நிறைய போட்டுக்கோ, அப்பவாச்சும் உனக்கு ரோஷம் வருதான்னு பார்க்கலாம். குட் மார்னிங் மாப்பிள்ளை, உட்காருங்க. என்ன கௌதம், ஆபீஸ்க்கு ரெடி ஆகலையா? ஆமாங்க, டைம் ஆச்சுன்னு பரப்பீங்க. இன்னைக்கு என்ன இவ்வளவு ஃப்ரீயா இருக்கீங்க? என்னாச்சு? எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போல, லீவ் போட போறேன். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான். பிக் ப்ரோ, நீங்களும் கவலைப்படாதீங்க, ஆஃபீஸை நான் பார்த்துக்கிறேன். உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தானடா உன்னை வேலைக்கே வச்சேன். இப்படி பண்ணிட்டியாடா உன்னை. போன் அடிக்குது, பார்த்துக்கிட்டே இருக்க. யாரா போன்ல? ஃப்ரெண்டு. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ, பேஸ்ட் வந்துடுறேன். அபிஷேக், சாப்பிடும் போது எங்க போற? ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர், பேஸ்ட் வந்துடுறேன். பேசுறத இங்க வச்சு பேச வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கு தனியா போய் பேசுற? என்ன பழக்கம் இதெல்லாம்? இல்லை, இது முக்கியமான கால், பேஸ்ட் உடனே வந்துடுறேன். அபிஷேக், என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா உனக்கு? இந்த டைம்லயா ஃபோன் பண்ணுவ? அப்படி என்ன தலைப்புற விஷயம்? ஏன் கேட்க மாட்டேன்? உனக்காக நான் பழி ஏத்துக்கிட்டு மொத்த பணத்தையும் உனக்கு கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன். அந்த கஷ்டம் எனக்கு தானே தெரியும், உனக்கு என்ன தெரிய போகுது? என்னடா வேணும் உனக்கு? எனக்கு செட்டில் பண்ண வேண்டிய பணத்தை நீ செட்டில் பண்ணியா? இதோ தரேன் அதோ தரேன்னு என்ன அலைய விட்டுட்டு இருக்க. இப்ப எனக்கு பணம் கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது. சரி, யாருக்கிட்டையாவது 5000 10,000 கொடுத்து அனுப்புறேன். போன வை. என்னது 5000 10,000? என்ன பிச்சை போடுறியா? நீ அடிச்சது எவ்வளவு தெரியுமா? 25 கோடி. இப்ப நான் இந்த நிலைமையில இருக்க காரணம் நீ மறந்துடுச்சா? ஒழுங்கு மரியாதையா எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து விடு. மீதி எவ்வளவு தேவைப்படும்னு நான் அப்புறம் சொல்றேன். என்னது 2 லட்சமா? உன்னோட செம காமெடியா போச்சு. டேய், என்னால ஒரு பைசா கூட உனக்கு தர முடியாது. என்னடா பண்ணுவ?
இப்ப நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? எங்க இருக்க? உன்னோட வீட்டுக்கு வெளியே தான் நான் நிக்கிறேன். தைரியம் இருந்தா இன்னொரு தடவை அந்த பதில சொல்லு பார்க்கலாம். நீ மட்டும் சொன்னேன்னு வையே, நான் அப்படியே உள்ள வந்து கௌதம் சாரை பார்த்து பேசி உன்னை பத்தி சொல்லி